பிரியாணிக்கு தேவையான பொருட்களை பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அரை கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். ஒரு 3 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம், 3 பச்சை மிளகா, மல்லித்தலை, புதினா எல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது பசங்க சாப்பிடும்போது வெங்காயம் அந்த மல்லித்தலை அப்புறம் சைடில் சாப்பிடுவாங்க. அதனால் நான் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணாது. 2 பிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா வந்து நாட்டுக்கோழி வந்து சூடு ஃப்ரெண்ட்ஸ், அதனால கொஞ்சம் கசகசா, பாதி லெமன், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 அன்னாச்சிப்பூ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா ஆஃப் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன், 1 ஸ்பூன், சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு, 2 ஸ்பூன் தயிர். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆயில் விட்டுருக்கேன். குக்கர் நான் இன்றைக்கி குக்கரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறேன். குக்கர் சூடானோடனே நம்ம அந்த ஹோல் மசாலா பொருட்களை உள்ளே சேர்த்துடலாம். ஆயில் சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோல் மசாலா பொருளை உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம ஆனியன் பேஸ்ட் உள்ள சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஆனியன் பேஸ்ட் உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு பாதி அளவு வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கின பின்னாடி நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வந்து நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நாட்டுக்கோழிக்கு வந்து தக்காளி கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்க்கணும். இப்போ இது ஆயில் நல்லா திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சு இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் உள்ள சேர்த்துடலாம். அப்படியே இந்த பாதி லெமன் உள்ள புளிஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 ஸ்பூன்ஸ் தயிர் உள்ள சேர்த்துடலாம். இப்போ நல்லா அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேமில் மாற்றிட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கின பின்னாடி நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி தான் வச்சுருந்தேன். சேர்த்துட்டு அந்த மசாலா உள்ளே இறங்குற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த மசாலா பூரா நம்ம நாட்டுக்கோழியில் இறங்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்தளவு குக் பண்ண போதும். இப்போ நம்ம எடுத்து வச்ச ரைஸ் எவ்வளோ சேர்த்துலாம். 1/2 kg சிக்கனுக்கு 1/2 kg ரைஸ் எடுத்துருக்கேன். ரைஸை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் மெஷர் எதுலையாச்சும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அதில் டபுள் அமௌண்ட் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இப்போ உப்பு பார்க்காதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா கொதி லைட்டாக 1 கொதி கொதிக்கும் போது நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம். லைட்டாக 1 கொதி வர வரைக்கும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து நான் வீட்டு சாப்பாடு அரிசி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேண்டாம் பாஸ்மதி ரைஸ்லையும் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இந்த ஆயிலை கூட லைட்டாக தள்ளிட்டு இந்த தண்ணியில் உப்பு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்களுக்கு சரியாக இருந்தால் அப்படியே மூடி போட்டு ஒரு 2 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 விசில் வந்த அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு விசில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கேஸை ஓப்பன் பண்ணிவிட்டு
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த நாட்டுக்கோழி பிரியாணி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.